தினம் ஒரு சுவடுகள்ல உங்களுடைய மனம் எதை விரும்புகிறதுங்கிறதுக்கு ஒரு கோவில் எடுத்துக்கலாங்க. எல்லாரும் ஒரு வாசகத்துல சொல்லுவாங்க, குரு இல்லையேல் ஸ்தலம் இல்லை அப்படின்னுங்க. எல்லாரும் கோவிலுக்கு போகும்போது மூலவரை தான் தேடி போடுறாங்க. இப்போ மூலவருங்கிறவர் யாருங்க? இந்த மூலங்கிற வார்த்தைக்கு மறுபொருள் ஆய்வை எப்படி எல்லாம் நீங்க எடுத்துக்கலாங்க. உங்களுடைய மறுபொருள் ஆய்வுல நீங்க சொல்ற ஒரு பகுப்பாய்வுல உங்களுடைய நாதம்ன்றது உங்களுக்குள்ள எங்க இருந்து வெளிப்படுதுங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் வெளிப்படுது, மனதால் அது கையாளப்படுது. உங்களுடைய எண்ணத்தின் வெளிப்படும் தன்மை கூட ஒவ்வொருத்தனமும் உங்களை துன்பத்திலையும் சரி, உங்களுடைய இன்பத்திலும் சரிங்க, அது முழுமையா ஆகமப்படுத்திக்குதுங்க, இல்ல ஆக்கிரமிச்சுக்குதுங்க. இதற்கெல்லாம் எது காரணங்கிறத நீங்க புரிந்து கொண்டிருக்கீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய சாப்பிடுற உணவிலிருந்து அவனுடைய உட்கொள்ற ஒரு நீராகாரம் வரைக்குங்க, எதெல்லாம் அவனை முக்கியமான தருணங்கள்ல எங்க இருந்து போய் சேர்ந்து எங்க இருந்து அவனுக்கு வேலை செய்யுதுங்கிறத கூட எல்லாருமே மறைமுகமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய இறையருள்ன்ற ஒன்றை உங்களுக்குள்ள இருந்து உங்களுடைய மனமாகட்டும், எண்ணமாகட்டும், உங்களுடைய செயலாகட்டுங்க, எங்கிருந்து வெளிப்படுதுங்க? அனைத்திற்கும் மூலமே காரணம்னு சொன்னா இந்த மூலங்கிறது எங்க வெளிப்படுதோ அங்கேதான் உங்களுடைய குருவும் இருந்து உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆசைப்படுறாருங்க. இதுல நீங்க எதை எடுத்து முழுமைப்படுத்த ஆசைப்படுறீங்களோ அதை அப்படியே தர்றதாங்க அவரோட வேலை. ஒரு கண்ணாடியா இருந்து, ஒரு கண்ணீரா இருந்து, உங்களுக்குள்ள நீரா இருந்து, நெருப்பாகவும் இருந்து, அக்னியின் ஜுவாலை போல உங்களுக்குள்ள எது தோன்றுகின்றதோ அதை அப்படியே மேம்படுத்தி மேம்படுத்தி உங்களுக்குள்ள உரு கொடுக்கிறாருங்க. ஒரு மூலம் தன்னுடலை மறைமுகமாய் இருந்து காட்டினாலும் சரி, அதற்குள்ள இருப்பது எதுங்கிறது தெரிந்து கொண்டால் அவரே உங்களுக்குள் மூலமாய் இருக்கின்றார். மூலவராய் இருப்பவரை நீங்கள் வழிபட்டால் உங்களுக்குள் அவரே குருவாய் இருப்பார். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணங்க.